ஹலோ வணக்கம்ப்பாம்மா. நான் வினோத். செராக்கேர் ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம செராக்கேர் அக்யூதெர்மல் தெரப்பி கோவையிலேருந்து இன்றைக்கி நம்ம வந்துட்டு யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோகன்தாஸ் அப்பா ப்ளஸ் சல்ஜித் அப்பா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அவங்க நம்ம செராக்கேரோட ப்ராடக்ட்டை தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க எத்தனை நாளாக செராக்கேருக்கு வந்தாங்க, செராக்கேரில் அவங்க என்னென்னலாம் ட்ரை பண்ணாங்க. ஸோ அவங்க இன்றைக்கி நம்ம எப்போவுமே சொல்லுவோம் கஸ்டமர்கிட்ட. ஸோ என்னன்னாக்கா, செராக்கேருக்கு வரும்போது உங்களுக்கு வந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அலோபதி இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இயற்கை முறையில் நம்ம வந்துட்டு ஒரு பிரச்சனையை சரி செய்வோம் அப்படின்னும் போது நம்ம மேலே நம்பிக்கை வச்சு, ஸோ 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸாக தான் வந்து கப்புள்ஸாக உட்காந்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எவ்வளோ கெட்ட வழிகளையோ எதிரில் போயிருக்காங்க. பட் ஆனால் இன்றைக்கி ஆரோக்கியத்துக்காக தங்கள் பயணம் வாழ்க்கை முழுக்க தொடர்ந்து வந்து இன்றைக்கி ஆரோக்கியத்துக்கும் 2 பேரும் சேர்ந்து வந்து ஆரோக்கியம் பெற்றிருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் எல்லாருக்கும் பயனடையணும்னு வீட்டுக்கும் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட வந்துட்டு நம்ம செராக்கேரோட அனுபவத்தை என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இப்போ வணக்கம்ப்பா. வணக்கம்ப்பா. ஸோ நீங்கள் செராக்கேருக்கு எத்தனை மாதமாக வந்துட்டுருக்கீங்கப்பா? நான் கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சு. ஆக்சுவலி 59 நாள் ஆச்சு இன்னைக்கோட. ஓகே. ஆமாம். ஸோ செராக்கேர் உங்களுக்கு யார் அறிமுகப்படுத்தி வச்சது? அறிமுகப்படுத்தி வச்சது ஃப்ரெண்டு சஞ்சித் தான். அவர் தான் ஒரு 1 வீக் பிஃபோரு அவர் போயிருக்காங்க. அவருக்கு வந்து உமா மேடம் சொல்லிட்டு ஒரு மேடம் சொல்லியிருக்காங்க, அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஓகே. அவங்க சொல்லி தான் அவருக்கு தெரியும். அவர் வந்து ஒரு வாரம் போன போது என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி இந்த ஒரு இடம் இருக்குது, இந்த செராக்கேர்னு சொல்லி, நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஓகே. ஆமாம், போய் பார்ப்போம், என்னது பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவர் கூட வந்தோம். ஓகே. வந்தபோது எனக்கு ஃபஸ்ட் டே வந்தபோதே அங்கே அந்த அட்மாஸ்ஃபியர் எல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. எல்லாருமே நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸ்டாஃபுகளெல்லாம் வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே. அதெல்லாம் வந்து எனக்கு அந்த சிஸ்டம் எல்லாம் ரொம்ப பிடிச்சிது. ஓகே. ஃப்ரீ சர்வீஸ் தான் அங்கே பண்ணுறதா இருந்தாலும் அங்கே வந்து போகிறதுக்கு வந்து நம்மள ஒரு ஹாப்பினஸ் வருது. எல்லா இடத்துலையும் வந்து அந்த ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குற இடத்துலலாம் போனால் வந்து உங்களுக்கு அந்த அந்த இது கிடைக்காது. ஓகே. ஃபுல்லாக வந்து அந்த கோஆப்ரேஷன் கிடைக்காது. அது நமக்கு இது இல்லை. பொதுவாக நான் சொல்கிறேன், ஜென்ரலாக வந்து என்ன ஒரு ஃப்ரீ அப்படின்னு சொன்னால் ஒரு வேறு மாதிரி இருக்கும் சப்ஜெக்ட். பட் இது வந்து நம்ம பணம் கட்டி பணம் கொடுத்து ஃபீஸ் கொடுத்து எப்படி போகிறோமோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, அதே மாதிரி தான் எல்லாருமே அங்கே ட்ரீட்மெண்ட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க, சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஓகே. ஆனால் 10 பைசா அவங்க வாங்குறதும் இல்லை, கேட்குறதும் இல்லை. ஓகே. எல்லாமே ஃப்ரீ தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுனால தான் நான் வந்து டெய்லி வந்துட்டுருக்கேன். எனக்கு ஆக்சுவலாக வந்து டெய்லியெல்லாம் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த கமிட்மெண்ட்டாக இருக்கனால டெய்லியாக வர முடியாது. இருந்தாலும் அதெல்லாம் நான் விட்டு போட்டு ஏன் வர்றேன் அப்படின்னு சொன்னால், அது வந்து எனக்கு ரொம்ப திருப்தி இருக்குது. அதே போல் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்குது. என்னோட அந்த சிக்கு வந்து எனக்கு மெயினாக வந்து சுகருங்க. ஓகே. சுகர் வந்து இங்கே நான் வர்றதுக்கு முன்னாடி 300 இருந்தது. ஓகே. இங்கே வந்து ஒரு 15 நாள்லேயே வந்து கவிதா மேடம் வந்து டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. ஓகே. நீங்கள் சுகரை டெஸ்ட் பண்ணுங்கள், அப்போ நம்ம பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் உடனே 15 நாள் முடிச்சது நான் வந்து சுகர் டெஸ்ட் பண்ணி கொடுத்தோம். அப்போது வந்து அந்த 300 இருக்கிறது வந்து 187.5 ஆச்சு. 1 hour தெரப்பியில் சேலஞ்ச் தெரப்பி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. ஆஃப்கோர்ஸ் இடையில வந்து அந்த மதர் சேரு, அந்த இது இருக்கு இல்லைங்களா, ஸ்பைனல் எலிமெண்ட் அதெல்லாம் எடுத்துருக்கோம். ஓகே. பட் இருந்தாலும் நம்ம மோஸ்ட்லி வந்து படுத்ததெல்லாம் வந்து அந்த பெட்டில் தான் படுத்துருக்கேன். ஓகே. அது வந்து சுகர் கம்மியாகிறது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து மெயினாக வந்து ஷோல்டர் பெயின் இருந்துச்சு. ரைட் ஹேண்ட் ஷோல்டர் பெயின் ரொம்ப வருஷமாகவே இருக்குது. ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாகவே இருக்குது. ஓகே. ஸோ அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுன்னா நான் வந்து எங்கேயும் டாக்டர்ஸ் எல்லாம் போய் பார்க்கல. ஓகே. ஏன்னா பொதுவாக வந்து எனக்கு டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து டேப்லெட் சாப்பிட்றது பிடிக்காது. நான் வந்து என் ஒய்ஃபுக்கிட்டும் சன்னுக்கிட்டும் அப்படி தான் சொல்லுவேன். ஓகே. அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ்ஸு, பாய்சனஸ்ன்னு இருக்கிறது நமக்கு முதலே தெரியும். பட் இந்த சுகரு வந்தபோது எனக்கு வந்து வேறு வழி இல்லை. அதாவது ஒன்றா டேப்லெட்டு இல்லைன்னா இன்சுலின். ஓகே. ஏன்னா இது நமக்கு தெரியாது இல்லை, இந்த சப்ஜெக்ட் வந்து இப்போ தானே நமக்கு தெரியுது. உங்கள் செராக்கை இங்கே வந்து இருக்கிறதுல இப்போ தானே தெரியுது. ஓகே.
இது எனக்கு 15 வருஷமாகவே இருக்குது சுகர் எல்லாம். சுகர் 15 வருஷம் 15 வருஷமாகவே இருக்குது. 5 வருஷம் நான் வந்து டேப்லெட் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் டாக்டர் சொன்னார், டேப்லெட்டில் வந்து கம்மியாகிற மாதிரி இல்லை, நீங்கள் வந்து இன்சுலின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து 20, நைட்டு வந்து 10 அதை ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் டயட்டு வந்து பொதுவாகவே நான் வந்து கண்ட்ரோல் இன் ஜென்ரலாகவே கண்ட்ரோல் தான் டயட்டு. அப்போது அது வந்து நம்ம கம்மியாக இருக்கிறது வந்து ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. ரெண்டாவது வந்து எனக்கு இந்த ஷோல்டர் பெயின் சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஷோல்டர் பெயின் வந்து அந்த 5 வருஷமாக இருக்கிறதுல இடையில நானும் ஒய்ஃபும் கூட இந்த மருதமலை அடிவாரத்தில் ஒரு போகர் வலி நீக்கும் மெய்யம் சொல்லிட்டு ஒரு சென்டர் இருக்குது, ஒரு வைத்தியர் அவர். அவங்க வந்து ஒரு தைலம் மாதிரி கொடுப்பாங்க. அந்த தைலம் வந்து நாங்கள் ஒரு 4-5 வாட்டி போய் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஒரு 1-2 வருஷத்தில். தீரும்போது போயிட்டு வாங்கிட்டு வந்துடும். ஒன்றும் இல்லை ட்ரீட்மெண்ட், தைலம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் அது நான் இந்த ஷோல்டரில் பெரட்டின போது வந்து கொஞ்சமெல்லாம் ரிலீஃபு கிடச்சிருக்கு. ஆனால் ஒரு பர்மனண்ட் சொல்யூஷன் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. எனக்கு மறுபடியும் அது வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நான் எப்போவுமே டாக்டர்கிட்ட போவேன். அந்த டைம் பீயிங்க்கு உங்களுக்கு அந்த பெயின் ரிலீஃப்காக தைலம் இது பண்ணீங்க. பட் ஆனால் அது பர்மனன்ட் சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கல. ஸோ அது இல்லாமல் எனக்கு வந்து இந்த மூட்டு பெயின் இருந்தது. மூட்டு பெயின் இருக்குது. கீழே அதே மாதிரி பாதத்துக்கு கீழே எரிச்சல், அந்த புகைச்சல், அந்த சென்சேஷன்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் வந்து ஆக்சுவலாக சபரிமலைக்கு எல்லா வருஷமும் 2 டைம்ஸ் போவேன். அப்போது நான் வந்து 2018 சபரிமலை போகிறது ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து நடக்க முடியாது. எனக்கு அந்த செருப்பெல்லாம் போடாமல் ஒரு துளி நடக்க முடியாது, அந்த மாதிரி இருந்தது. ஸோ என்னால் வந்து மற்றவங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து நானாகவே அந்த கோவிடெல்லாம் வந்து அந்த டியர்லேருந்து அப்படியே கண்டினியூவாக வந்து நான் போகிறதில்ல. சன்னு போகிறாரு, அவர் எல்லா வருஷமும் போயிட்டுருக்காரு. இவங்களும் கூட மிஸ்ஸஸும் கூட 3 டைம்ஸ் போய் வந்தார். சரி, இந்த பெயின் இருந்தாலும் அவங்க போயிட்டு வந்திருக்காங்க. 3 டைம்ஸ் போயிட்டு. சரி, இப்போ எல்லாம் அலோபதி, பட் இந்த வைத்தியம் இதெல்லாம் நீங்கள் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ முத செராக்கேருக்கு வந்தப்போ இங்கே மருந்து மாத்திரை எல்லாமே சரி செய்கிறாங்க அப்படின்னும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? இல்லை, என்னோடய மனதில் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமலும் கிடையாது. அதாவது சல்ஜித்து வந்து எனக்கு 20 இயர்ஸாகவே பழக்கம். அவங்க ஒய்ஃபுகள்லாம் 20 இயர்ஸாக பழக்கம். நாங்கள் எதாக இருந்தாலும் அந்த பக்கம்லாம் இது மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலி மேட்டர்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறவங்க. ஸோ அவர் வந்து அந்த மாதிரி நமக்கு சொல்ல மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு உண்மையிலே இருந்தது. அவர் எல்லாமே ஆல்ரெடி R&D பண்ணிட்டு தான் சொல்லுவார். அவர் வந்து என்னோட ரொம்ப இதாக இருப்பார், ரொம்ப ஸ்மார்ட்டாக அதெல்லாம் வியூ பண்ணுவார், பேசுவார், குடிப்பார், எல்லாம் செய்வார். நான் வந்து கொஞ்சம் எல்லாம் யோசனை பண்ணி மெதுவாக தான் நான் போகும். அவர் அப்படி கிடையாது, எல்லாமே வந்து வாட்ச் பண்ணுவார், கேட்பார், எல்லாம் செய்வார். ஸோ அந்த இதில் வந்து எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நான் ஆக்சுவலாக வந்தேன். வந்ததுலேருந்து ஒரு 15 நாள் தான் இந்த மாதிரி சுகர் டெஸ்ட் பண்ண சொன்னதெல்லாம். சுகர் வந்து 187.5 வந்துருச்சு. அப்புறம் மூட்டு வலி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பேக் பெயினும் கம்மியாக இருக்குது, இந்த ஷோல்டர் பெயினும் கம்மியாகிடுச்சு. அப்புறம் நான் வந்து செருப்பு யூஸ் பண்ணுவேன். இங்கே என் வீட்டுக்குள்ளே வந்து செருப்பு இருக்கும், செருப்பு இல்லாமல் எனக்கு நடக்க முடியாது. அதே போல் இந்த ஸ்டேர் கேஸ் எல்லாம் வந்து எனக்கு அந்த இது பிடிக்காமலாம் ஏறி போக முடியாது, கீழே இறங்கி வர முடியாது. அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த ரெயில் பிடிச்சிட்டு தான் நீங்கள் மேலே இறங்குறதும். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. சல்ஜித்தே ஒரு நாளைக்கு இங்கே வந்தபோது, அதான் முதல்ல அவர் அடிக்கடி வருவார்ல, இந்த ட்ரீட்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு வந்தார். வந்தபோது அவர், ஆனால் பரவாயில்லையே, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுக்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் அப்போ தான் அப்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். நல்லா உஷாராயிட்டீங்க. நான் முதல்லலாம் வரும்போது சாஃப்ட்வேர் எல்லாம் இருக்காங்க, எனக்கு அவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிக்க முடியாது. உண்மையில மெதுவாக எழுந்திரிக்கும், உண்மையில டு பி ஃப்ராங்க் வித் யூ. ஆனால் இப்போல்லாம் வந்து இப்போ நீங்கள் கூப்பிட்டா நான் அப்படி சாடி எழுந்திருக்கேன். அவ்வளோ ஆக்டிவ் ஆகிருக்கு. ஆமாம், டப்புன்னு எழுந்திரிச்சாரு. ஒரு 10 வருஷம் கம்மியாயிடுச்சு வயசு. ஆமாம், ஒரு 10 வயசு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கும். இப்போ
அவரே எடுத்துக்கிறாரு. நானே மேனேஜ் பண்ணிக்குவேன். ஆமாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நம்ம கீழே உட்காந்து ஈஸியாக ஏஞ்சிருவோம். ஒரு 40+ 45+ன்னும் போது பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து எந்திரிக்கிறது நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா தெரியும். இன்றைக்கி பசங்க வீட்டில் எல்லாருமே பார்ப்பாங்க, இன்னும் கீழே உட்காந்து எந்திரிக்கிறது ஒரு பெரிய விஷயமான. ஆனால் அந்த 45+ல் கீழே சம்மணங்கால் போட்டு உட்காந்து எந்திரிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அப்போ இன்றைக்கி நம்ம செராக்கேருக்கு வந்து இன்றைக்கி எவ்வளோ அப்பா அம்மா நீங்கள் பார்த்துருக்கீங்க, எவ்வளோ ஈஸியாக எந்திரிச்சு உட்காடுறாங்க, சம்மணங்கால் போடுறாங்க. இப்போ செராக்கேருக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படிப்பா ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, அதுதான் எனக்கு எல்லாத்துலேயுமே வந்து நிறைய வித்தியாசம் தெரியும். நல்ல வித்தியாசம், எல்லாத்துலேயுமே வித்தியாசம் தெரியும். ஓகே. உங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்து உங்கள் மேனேஜர் நல்லா நம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்களும் ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு டைம் கிடைக்கிறது இல்லை வர்றது. அதுதான் பெரிய வெளியே போக மாட்டாங்க மேனேஜர். என்ன பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. சொல்ல வேண்டாம், நமக்கே தெரியுதுல்ல. ஓகே, சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. கண்ணு பட்டுறீங்களா? ரொம்ப நல்லா இருந்தது. சுகரெல்லாம் அதிகம் ஆகி ரொம்ப இதா இருந்தது. ஆஃபீஸ்ல கூட இவ்வளோ ஆக்டிவா போகிறது இல்லை. ஆமாம், கரெக்டாக 8 மணி ஆனால் டக்கு டிஃபன் கூட அது கூட இது நான் சொன்ன ஆஃபீஸ்ல கூட நீங்கள் இவ்வளோ அவசரமாக போனது. ஆனால் அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கனால தானே. ஓகே, இங்கேயே உட்காந்துட்டு இருப்பாரு, டிவி பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ வந்து பரவாயில்ல. இப்போ ஹெல்த் வைஸ் நீங்கள் இப்போ ஹாப்பியாக இருக்கீங்க. நான் ஹாப்பியாக இருக்கேன். இப்போ இந்த டைமில் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும்னா யாருக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறீங்கப்பா? நான் வந்து மெயினாக இன்ட்ரோடியூஸ் பண்ணது சல்ஜித். அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட். ஆமாம், அவர் தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு சொல்லலைன்னா எனக்கு தெரியாது. கண்டிப்பாக அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். தேங்க்யூப்பா. ஆமாம், அப்புறம் வந்து இவங்களுக்கு சொல்லணும் இல்லையா? கண்டிப்பாக செராக்கேருக்கு வந்து அது வந்து நம்மளுடைய ஹெட் குவார்ட்டர். அவங்கள விட்டுட்டு ஒன்றுமே கிடையாது. இல்லை சார், செராக்கேருக்கு தேங்க்ஸ் சொல்கிறது செகண்ட். ஆமாம், பட் இந்த இப்படி ஒரு நல்ல விஷயத்த வந்துட்டு பிறருக்கு சொல்லணும் அப்படின்றது தான் இங்கே நல்ல விஷயமா கருதப்படுது. இப்போ அப்பாவோட ஹெல்த்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறது, அவங்க இப்போ முதல்ல மட்டும் ரொம்ப ஹாப்பியாக ஆக்டிவ் ஆகிட்டாரு. ஆக்டிவாக இருக்குது. ஒன்றும் இல்லாட்டி அதே இதே அவரோட வேலையை அவரே பார்த்துக்கிறாரு. ஆமாம், எல்லாம் அதை எங்கே வச்சிருக்கு, இதை எங்கே இப்போ ஒன்றும் எங்கேயும் கேட்க வேண்டாம். அவங்களே போய் எடுத்து அவங்களோட இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப போராக இருந்தது, ரொம்ப டல்லாக இருந்தது. ஆனால் சுகர் எல்லாம் அதிகமாகி ஏதோ கடவுள், நம்ம கும்பிட்ற கடவுள் வந்து இவங்களாக வந்து வந்து இது பண்ணிடுச்சு. பண்ணிட்டு சரி போய் பார்ப்போம். அவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் இப்படி போகாது. சரி போன போது இவங்க நல்லா இதாக இப்படி கீழே உட்காந்துட்டு எங்கிட்ட என்ன பாரு, நான் ஒன்றியே உட்காந்து எந்திரிக்கிறது பாருங்க. அவங்களே உட்காந்துட்டு அவங்களே எந்திரிக்குது. ஓகே, அப்போ சரி. அப்பா ஆஃபீஸ் போகிறப்ப இப்போ அப்பா கேள்விப்பட்டேன் ஒரு பெரிய நிறுவனத்தில் தான் சேர்மனாக. ஸோ எதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ? உங்கள் ஒர்க் நான் ஆக்சுவலாக வந்து ஓன் பிஸ்னஸ்ஸு ரேடியேட்டர் மேனுஃபேக்சரிங் தான். ஓகே, கோவை எடிட்டர்ஸ்னு சொல்லிட்டு 40 இயர்ஸாக பண்ணிட்டுருக்கேன். ஓகே. இப்போ நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக வந்து சன்னுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். ஓகே, அவர் மேரேஜ் டைமில் அவருக்கு எல்லாமே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். ஓகே. நான் வந்து மெதுவாக இருந்து ரிலீவ் ஆகிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி அந்த இதெல்லாம் வந்து என் பேரில் தான் இருக்குது. அதெல்லாம் அவருக்கு கொடுக்கல. பட் அவருக்கு வந்து நல்ல ஒரு ஜெனரல் மேனேஜிங் டைரக்டர் அந்த மாதிரியெல்லாம் போட்டு அவர் மேனேஜ் பண்ணிட்டு. ஓகே, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? செராக்கேருக்கு வந்தப்போ உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு? நான் வந்து பல பேர்த்த பார்த்தேன், என்னை விட்டு இல்லாமல் வந்தவழியில் பார்த்தேன். ஓகே, வெரிகோஸ் 4 பேர்த்து செலக்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அவங்க டெய்லி கண்டினியூ வராங்க. முதல்ல எப்படி, பிஃபோர் எப்படி, ஆஃப்டர் எப்படி, அதெல்லாம் பார்த்தேன். சுகர் பார்த்தேங்க. சுகர் பார்த்தப்போ ஒரு லேடி சொன்னாங்க, டெய்லி எப்படி குளித்து சாப்பிட்டு பண்ணுறாங்க, மேட்டில் படுக்கணும். ஒன்று வீட்டில் படுக்கணும், இங்கே வந்து படுக்கணும். வாங்கினா வீட்டில் அந்த அம்மா சொன்னாங்க, போகாதுங்க சுகரு, படுத்தா போயிடும், படுக்கலைன்னா மறுபடி வந்துடும். அதுக்காக வந்து இங்கே பெட்டில் படுத்தா போயிடுச்சுன்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன். அந்த அம்மா சொல்லிச்சு. அந்த மாதிரி விசாரணை பண்ணேன். அப்போ நம்ம பக்கத்தில் இவரே சொன்னார், சுகர்லாம் பரவாயில்ல. இவர் 2 இன்டர்வியூ பண்ணியிருக்கிறாரு, அங்கே கொடுத்துருக்குறாரு. அப்போ அதுலேயே எனக்கு இது நமக்கு அந்த அம்மா யாரோ ரொம்ப அவங்க சொல்ல இவங்களே சொல்லிடுச்சு. அதில் டெஸ்ட் வெரிகோஸ் இதுக்கு பாடி பெயின் இருந்துச்சுன்னா இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பாடி பெயின், வெரிகோஸ், சுகர், ப்ரெஷருக்கு இங்கே போங்க, செராக்கேர் போங்க. பாடி மேலே மேட் வாங்கினா போயிருக்கேன். ஓகே, ஓகே. இப்போ நீங்கள் அந்த அட்மாஸ்பியர் இப்போ அலோபதியெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அக்குபஞ்சரு இவங்க பார்க்காதது எதுவுமே கிடையாது. அப்போ ஆல்மோஸ்ட் எத்தனை வருஷமாக நீங்கள் 5 இயர்ஸ் 6 ஆச்சு. 6 இயர்ஸாக இதை பார்த்துட்டு இருக்கீங்க.
ஸோ செராக்கருக்கு வந்தப்போ அந்த அட்மாஸ்ஃபியர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுப்பா? ஓகே, நம்ம 6 வருஷமாக பார்த்துருப்போம், எவ்வளோ மருந்து மாத்திரை கொடுத்துருப்பாங்க, இன்ஜெக்ஷனு, ஓகே இந்த டெஸ்ட் எடுத்துடுவாங்க, அந்த டெஸ்ட், அவ்வளோ எல்லாத்தையும் இதெல்லாம் தாண்டி ஸோ இது புதுவிதமான ஒரு தெரப்பியில் என்ன ட்ரெடிஷனல் முறையில் மருந்து மாத்திரையே இல்லாமல் ரெடி பண்ணுறாங்கன்னா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்திருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாக இருக்குது. அப்போது நீங்கள் அங்கே வந்தப்போ உங்களுடைய மனநிலை அந்த அட்மாஸ்ஃபியரை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க நீங்கள்? வர்றவங்களே பார்த்தாங்க. ஓகே. ஒருத்தர் பேச தெரியாத சொன்னாங்க, ஒருத்தர் சரியாக பேச மாட்டார், பேசுகிறாரு. ஆக்டிவிட்டீஸில் பார்த்தேன். நான் வந்து இப்போ 55 நாளில் ஓகே இப்படி இருந்ததுங்க. அது பேர் தெரியல, ஓகே இப்போ இந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டார். ஓகே அது அவருடைய எய்மில் தான் நான் போயிட்டுருக்கேன். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா ஆமாம், நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்போது, வயசில் ஆரோக்கியமாக யங்காக இருக்கும்போது நான் போய் நல்லா ஒர்க் பண்ணுவேன், பணம் ஏர்ன் பண்ணுவேன், ஸோ ஃபேமிலியை செட்டில் பண்ணுறது தான் என்னோடய எண்ணமாக இருக்கும். அப்போ நான் நிறைய சேர்த்து வச்சு என்னோடய ஆரோக்கியத்தை இழந்துட்டேன்னா அப்போ டைம் இல்லைன்ற அப்பா அம்மாங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஹெல்த்து வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஹெல்த் இருந்தால் தானே மற்ற இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஈவன் பிஸ்னஸ் இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், ஃபேமிலி மெயின்டெனன்ஸாக இருந்தாலும், எதாக இருந்தாலும் நமக்கு வந்து ஹெல்த் கண்டிஷனாக இருக்கும். அது இல்லை வாங்கி வைக்கணும். லேடிஸ் எல்லாம் நம்ம இங்கே பண்ணலாம், அங்கே வர முடியாட்டி அதற்கு டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நம்ம இதுக்காக ஒரு டைம் இல்லை, அங்கே வந்து அந்த ட்ரைனிங் எல்லாம் பார்த்து பண்ணும்போது அதுக்கு தனியாக ஒரு மகிமா இருக்குது. மகிமா இருக்குது, அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். காசு கொடுத்த இடத்துல இந்த இந்த ஸ்டாப். ஓகே. எங்கள் ஸ்டாஃபுங்கெல்லாம் நல்லா கவனிச்சு நல்லா கவனிச்சு நல்ல ஒரு இதெல்லாம் கல்யாணத்துக்கு காசு கொடுக்கறவங்களே இந்த மாதிரி கும்பிட மாட்டாங்க. ஓகே. காசு கொடுக்காம கும்பிட்றது மட்டும் இல்லை, அரவணை பயங்கரம். ஓகே. ஒரிஜினல் பண்ண என்னாச்சு, ஏதாச்சும் எங்கே போனீங்க பழகையில். ஓகே. கிளாஸும் நல்லா எடுப்பாங்க. யாராவது உங்கள்கிட்ட பணம் எதுனா கேட்டாங்களா? ஏதோ கொண்டு வந்து பிரசாதமாக கொடுத்தா கூட வாங்கினது வாங்குறதில்ல. இப்போ இதை ஏன் வாங்கக்கூடிய மனநிலை உருவாச்சு உங்களுக்கு? ஏன் வாங்குனீங்க? எந்த கட்டத்தில் நீங்கள் வாங்குனீங்க? இல்லை, வாங்கினது வந்து ஆக்சுவலாக எனக்கு நியர்லி 4 hours எனக்கு வந்து ஸ்பெண்ட் ஆகுது. ஓகே. அங்கே செராக்குக்கு டைரெக்டாக வந்தோம். ஏன்னா இங்கேருந்து நாங்கள் கார் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்தால் 3/4 மணி நேரம் ஆகுது. 3/4 மணி நேரம். மருதமலையிலேருந்து வரனால மருதமலை இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர். ஓகே. இங்கேருந்து 6 கிலோமீட்டர் போனால் தான் மருதமலை. எங்கள் வீட்டிலேருந்து அங்கே உங்கள் ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு வந்து 13 கிலோமீட்டர் இருக்குது. 13 26 கிலோமீட்டர் டெய்லி வரணும், அப் அண்ட் டவுன். அப் அண்ட் டவுன். இந்த 26 கிலோமீட்ரு வர்றது ஒன்று, 200 rupees மினிமம் காருக்கு டீசல் அடிக்கணும், அது ஒன்று. ஓகே. அப்புறம் அந்த 4 hours நமக்கு 4 hours எப்படின்னா அங்கே வந்து வெயிட் பண்ணுறதெல்லாம் சேர்த்து சொல்கிறேன் நான். ஓகே ஓகே ஓகே. அங்கே வந்து அந்த சிஸ்டமேட்டிக்காக அங்கே வந்து அந்த கிளாஸ் எல்லாம் பார்த்து பிடிச்சதுல தானே நம்ம பெட்டுக்கு வருது. அப்போ அந்த 1 by 1 தான் நம்ம போக முடியும், டோக்கன் பேசிஸ். கண்டிப்பாக. ஸோ அந்த டைமெல்லாம் நமக்கு வந்து சேவ் பண்ணிக்கலாமே, அது ஒன்று. ஓகே. ரெண்டாவது, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஒய்ஃபு சன்னு அவங்களுக்கெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதுவும் ரொம்ப முக்கியம்தான். கண்டிப்பா. நான் வந்து ஒரு 50% நான் பண்ணுறதா இருந்தால் இவங்க 2 பேரும் ஒரு 25 பண்ணாலே போதும், நல்லா இருக்கும். ஏன்னா என்னோட ஏஜ் வேறு, அவங்களோட ஏஜ் வேறு. ஓகே. என் சன்னு வந்து டெய்லி வந்து ஜாகிங் போகிறது. ஓகே. அவருக்கு ஜாகிங் இருக்குது, அதனால் இது நீ பண்ண வேண்டாம்னு இருக்கிறதெல்லாம் வந்து கிடையாது. ஓகே. நீ ஜாகிங் போனாலும் நீ இதில் வந்து படித்து பாரு, உனக்கு வித்தியாசமாக இருக்கும் Okay. அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஓகே. அதே மாதிரி மிஸ்ஸஸ்கிட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஓகே. இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ நான் இங்கே பண்ணி என் சன்னு வந்து இங்கே எல்லாம் பண்ணிட்டு பார்க்கும்போது அவருக்கு இவங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் வரும் கண்டிப்பாக. கண்டிப்பாக. இவங்களும் பண்ணணும்னு இருக்கிற அந்த ஒரு இன்டென்ஷன் வரும். ஓகே. அதுக்காக தான் நான் வாங்கினது. எனக்கு வந்து அந்த டைமிங்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு வாரத்தில் 2 வாட்டி கண்டிப்பாக அங்கே வரலான்ட்டு தான் இருக்கேன். இப்போ இது வாங்கினது உங்களுக்கு வந்துட்டு லாஸ்ன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ரொம்ப காசு கொடுத்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்ற மாதிரி தோணுதுங்களா? இல்லை இது லாஸு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறீங்களா? எந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அந்த மாதிரி இருக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டு தானே. இது ஆக்சுவலி இன்வெஸ்ட்மெண்ட்டு தானே. நம்ம டிவி வாங்குகிறோம், ஃப்ரிட்ஜு வாங்குகிறோம், வாஷிங் மிஷின் வாங்குகிறோம், அந்த மாதிரி இருக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் அது. ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம வேறு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுது. இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து ஹெல்த்துக்காக பியூர்லி யூஸ் பண்ணுது. அது எல்லாருக்குமே உபயோகமாகுது. இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணி நாளைக்கு உங்கள் பசங்க, நெக்ஸ்ட்டு உங்களோட பேர பசங்க, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லைஃப் லாங், இன்னும் கெட்டு போகிற ஐட்டம் இல்லை. இப்போ டிவி இல்லைன்னா என்ன, ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா என்னென்ன வாழ முடியும்.
பட் ஹெல்த் இல்லைன்னா ஒன்றும் பண்ண பண்ண முடியாது. முடியாது. சூப்பர். ஹெல்த் தானே பேஸு. கண்டிப்பாக. ஸோ வரக்கூடிய அப்பா அம்மாங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கப்பா? டெய்லி ரெகுலராக வரணுமா? டெய்லி அட்வைஸ்? டெய்லி ரெகுலராக வரணும். வந்தால் தான் அதனோட பிரயோஜனம் கிடைக்கும். ஓகே. சும்மா இட விட்டுலாம் வந்தால் வந்து அது யூஸ் இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அப்பா அம்மாங்க, உங்களுடைய ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ அப்பா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, ஸோ அவங்க இத்தனை வருஷமாக எவ்வளோ பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை தெரிஞ்சுட்டு நீங்களும் உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ அப்பா அம்மா. தேங்க்யூ. தேங்க்யூ.